பிரதர் வந்து எனக்கு ரொம்ப ஆசை. நமக்கு ஒரு அண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும். நானும் ஃபீல் பண்ணி வளர்ந்த ஒரு பொண்ணு. He was like எல்லாருக்குமே ஒரு அண்ணன் ஒரு தீபாக்காவே சொல்லியிருப்பாங்க, நான் வந்து உங்க பிள்ளை மாதிரி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். கல்யாணம் ஆகி போன பிறகு திருப்பி பார்த்தா எங்கடா ஹோட்டல் பேரை காணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கிணத்த காணோன்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே கல்லால் யார் உட்கார்றதான் மேட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் போய் எப்படியாவது அங்கே உட்காந்துடணுன்னு தான். இன்னும் வந்து இல்லை பரோட்டா, கொத்துக்கறி, ஆடு, இந்த மாதிரி நிறைய பறக்கிறது, தாவுறது, ஓடுறது நிறைய இருக்கு. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. கல்லால உட்கார ஆள் நான் ஏன் மனப்பாடம் பண்ணணும். 2 பேரையும் நான் நேரில் நடிக்கிறது பார்க்கறது ரொம்ப கொடுத்து வச்சதான் சொல்லுவேன். எஃபோர்ட்லெஸ்ஸான ஒரு ஆக்டிங்காக இருந்தது. சாப்பிட்ற சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, சாப்பிட்ற சீன்ஸ் இருக்கும், நீங்கள் எதுவுமே சாப்பிட்றாதீங்க அப்படின்னு. வேறு என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா அப்படியே அடுக்கி வைப்பாங்க. எல்லாமே இருக்கும். பிரியாணி, பரோட்டா, கொத்து பரோட்டா, நூல் பரோட்டான்னு சொல்லி அடுக்கி வச்சு சாக்லேட் பரோட்டாலாம் கேட்கும்போது டெலிபரேட்லி அதை வாங்கி போட்டு கொடுத்தாங்க. இந்த பூஸ்ட் எல்லாம் ஷாஷி இருக்கும், அந்த பூஸ்ட் பரோட்டா எல்லாருக்குமே யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. பீன் a big brother to all of us. நீங்க இப்போ இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது பயங்கரமா வெயிட் போட்டீங்க? ஏறிச்சு கண்டிப்பா. ஏன்னா பரோட்டா வந்து பயங்கரமா டெய்லி ஒரு. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு my favorite ரோஷினி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ரோஷினியா இல்ல ராகவர்தினியா அப்படின்னு தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க கூப்பிடலாம். You can call me கண்ணம்மா, ராகவர்தினி, தீபிகா, ரோஷினி. ஆக்சுவலி ஒன் சச் கேரக்டர்ஸ் ஆஃப்டர் கண்ணம்மா வந்து ராகவர்தினி, தீபிகா அப்படியே வரிசையா அது வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எடுத்தோடனே ஆக்சுவலி நான் கேட்கணும்னு இருந்தேன், ராகவர்தினி ஹோட்டலா இல்ல பேரரசி ஹோட்டல்? ராகவர்தினி ஹோட்டல் தான் எப்பவுமே அப்படின்ட்டு எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கண்டிப்பா. பிகாஸ் அந்த கியூட் பேண்டர்னு ஒன்று இருக்குல்ல. பிகாஸ் வந்து பிரதர் சிஸ்டர் ரோல் அது ஒரு தனி பேண்டரு, இன்னொன்று அண்ணி வந்து ஒரு டார்ச்சரு. அது வந்து மோர் ஆர் லெஸ் என்னன்னு சொல்றது, சினிமாட்டிக்கா இல்லாம ரியல் லைஃப் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சதா, அதுதான் ஒரு தனி இதுவா இருந்தது. ஸோ டு கிக் ஸ்டார்ட் பீங் அ பிரதர் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, ரியல் லைஃப் இன்சிடென்ட் அண்ட் விஜிஎஸ் அவங்கள பற்றியும் நம்ம பேசியே ஆகணும். ஓகே. ஸோ பிரதர் வந்து எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து. எனக்கு வந்து ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ மித்த பக்கத்து வீட்டிலலாம் பார்க்கும்போது இந்த அண்ணன் தம்பிங்களாம் இருப்பாங்க, அண்ணங்களாம் இருப்பாங்க. நமக்கு ஒரு அண்ணன் இருந்தால் நல்லாயிருக்கும். நானும் ஃபீல் பண்ணி வளர்ந்த ஒரு பொண்ணு தான். ஸோ இங்கே வந்து இந்த படத்துலலாம் வந்து இவங்களோட இருக்கும்போது இப்படி தான் இருக்குமா பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் ஹீ பீயிங் சச் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங், ஹி வாஸ் லைக் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு அண்ணன். ஒரு தீபாக்காவே சொல்லியிருப்பாங்க, நான் வந்து உங்கள் பிள்ளை மாதிரி அப்படின்றது. ஸோ ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் தட். நாங்கள் வந்து என்ன கேட்டாலும் இப்போ பரோட்டாலாம் அங்கே சீனில் போடும் போது நாங்கள் இந்த மாதிரி சாக்லேட் பரோட்டாலாம் கேட்கும்போது டெலிபரேட்லி அதை வாங்கி போட்டு கொடுத்தாங்க. இந்த பூஸ்ட் எல்லாம் ஷாஷி இருக்கும், அந்த பூஸ்ட் பரோட்டா அதெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு கொத்து பரோட்டா போட்டு அதெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாரு. எல்லாருக்குமே, நாட் ஒன்லி ஃபார் ஆர்டிஸ்ட், லைக் லைஃப் மேன் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ இஸ் பீன் அ பிக் பிரதர் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ அந்த பிரதர் அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த அண்ணி அந்த டார்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு. அதுக்கு இட் இஸ் அ ஃபைன் லைன் தான். அப்படி மேலேயும் இல்லை கீழேயும் இல்லாமல் இந்த ஃபைன் டார்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் அந்த டைலாக்ஸே ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது. அது பெருசாக தான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஃபைன் லைன் அப்படின்னு தான். ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்டும் வந்து நடந்தது இல்லையா, இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதால இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் நான். இந்த இனியா நானாலே நிறைய இந்த டாபிக்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எப்படி அடிச்சுப்பாங்கன்ற மாதிரி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதோட அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கும். பட் க்யூரியஸாக இருக்கும், இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், எதனால் சண்டை போடுவாங்க அப்படின்றது நிறைய கேட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக எடுத்து வந்து நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா வேணுன்ட்டே டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது. அங்கே வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ராகவர்தினி ஹோட்டல், நம்ம தான் வந்து அந்த குடும்பத்தோட ஒரு ஃபேவரட் ஒரு கிட்டாக இருந்து நம்ம பேரில் ஒரு கடை வச்சு அந்த எல்லாருமே வந்து நம்மளை செல்லம் கொடுத்து வளர்த்து கல்யாணம் ஆகி போன பிறகு திருப்பி பார்த்தா எங்கடா ஹோட்டல் பேரை காணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கிணத்த காணோன்ற மாதிரி எல்லாம் ஹோட்டலில் மாறி போயிடுச்சு அப்படின்னோடனே இந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். என்னோட இடம் இந்த ஃபேமிலியில் இப்படி காணுமே அப்படின்ற ஒரு ஜெலசி, அந்த விஷயம்
விஷயங்களுக்கான சண்டை தான் அந்த ராகவர்ணியோட கேரக்டர் ஆக்சுவலா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நித்யா மேனன் பற்றி பேசியே ஆகணும். பிகாஸ் லைக் அவங்க வந்து எல்லா படத்துலையுமே ஒரு மாதிரி கேரக்டரில் வந்து ஊறிடுவாங்க. அது மோர் தென் நித்யா மேனனா பார்க்க முடியாது, அந்த கேரக்டராக தான் பார்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு தான். ஸோ ஒர்க்கிங் வித் ஹர் ஆக்சுவலி ரொம்ப பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். இவங்க 2 பேரையும் நான் நேரில் நடிக்கிறத பார்க்குறதுல ரொம்ப கொடுத்து வச்சதான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயம் என்னால் கற்றுக்க முடிஞ்சது அவங்க நடிக்கும் போது. அவ்வளோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஆக்டிங்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணாங்க அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இதுலலாம். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த லைனை தாண்டி அவங்க போவே இல்லை. எப்போ பண்ணாலும் அந்த மீட்டர்லேயே அவங்க பண்ணுவாங்க. என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹியூமன் பீயிங். செட்லேயும் சரி படத்துலையும் சரி, என்னதான் வந்து நாங்கள் அடிச்சுக்கிட்டாலுமே அதில் ஒரு அன்பு பாசம் இருந்து தான் அந்த சண்டை இருக்குமே. ஸோ ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல எனக்கு கிடச்சதுக்கு. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பரோட்டா பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும்போது ஆஃப் ஸ்க்ரீனில் இப்போ நீங்களா சமைச்சு ஒன்று பண்ணுற மாதிரிலாம் இருந்திருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்தது இல்லையா? ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து சமைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் பரிமாறுற மாதிரி தான் இருந்தது. பரோட்டா போடுறது, இந்த சால்னா ஊற்றுறது, இல்லைன்னா வந்து இந்த இலையை வெட்டுறது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்தால் வந்து நான் வந்து அங்கே கல்லால் யார் உட்கார்றதா மேட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் போய் எப்படியாவது அங்கே உட்காந்துடணுன்னு தான் பாதி நேரம் எங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதிகப்படிச்சு அங்கே தான் உட்காந்து சில நேரத்தில் பரிமாறுறது இந்த விஷயங்கள் தான் இருந்தது. பரோட்டா போடுறது வந்து அவங்க 2 பேரோட பெரிய ஒரு ஏமா. ஸோ ஆனால் இப்போ இந்த குக்கிங் அப்படின்லாம் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஹோட்டல்னு இருக்கும்போது செட் மெனு அப்படின்னு இருக்கும்ல, மெனு ஞாபகம் இருக்கா என்ன மெனுன்ட்டு? மெனு வந்து எல்லாம் ஃபுல்லாக பரோட்டா, கொத்துக்கறி, இந்த ஆடு இந்த மாதிரி நிறைய பறக்கிறது, தாவுறது, ஓடுறது நிறைய இருந்தது. நான் வந்து 2 ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. மனப்பாடமா எதுவும்? அது எனக்கு அந்த அந்த இதுலயே தான் கல்லால உட்கார ஆளு நான் ஏன் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நான் இப்படி பெல் அடிச்சு பரோட்டா சால்னா பார்சல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். மெனு தெரிஞ்சுக்கிற அவசியம் எனக்கு இல்லை. இல்லை அப்படிங்க. ஸோ தலைவன் தலைவி த ஹோல் ஸ்டோரியே வந்து ஒரு மாதிரி அந்த என்னன்னு சொல்றது, அழகான ஒரு பேக் ட்ராப் அண்ட் அந்த பேசுகிற ஸ்லாங் அப்படின்லாம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறது அதுக்கான ஹோம்ஒர்க் அப்படின்லாம் இருக்கும்ல, நீங்கள் ஃபுல்லாக சென்னை பொண்ணு தானே, ஸோ இங்கேருந்து அந்த சைட் போகும்போது அது எல்லாமே உங்களுக்கு நியூவாக இருக்கும். அந்த ஸ்லாங்கு அதுக்கான ஹோம்ஒர்க்லாம் பற்றி கண்டிப்பாக அது வந்து ஆக்சுவலாக அங்கே பண்ணும்போது ரொம்ப அதுக்கு மெனக்கெடல. அது வந்து அங்கே லைக் அந்த கேரக்டராக வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா ஆஸ் அ பர்சன் வந்து நான் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு பொண்ணு, ரொம்ப லவுடாவோ இல்லை ரொம்ப சண்டை போடுற ஆளே கிடையாது. பட் அது வந்து டோட்டல் ஆப்போசிட் அந்த கேரக்டர். ஸோ அதுக்கு தான் வந்து மேஜரான மெனக்கெடல் தேவைப்பட்டது. எது இருந்தாலும் வந்து கூட நடிக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாக்கா, விஜய் சேதுபதி சார், நித்யா மேனன், ஆர்கே சுரேஷ் சார் எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் என்னை சுற்றி இருக்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பயங்கர லவுடாக டக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் அதுக்கு ஈக்குவலாக வந்து நானுமே வாய்ஸ் அவுட் பண்ண தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய மெனக்கெடல் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் ஸ்லாங்கை வந்து டப்பிங்கில் வந்து எனக்கு அவர் சொல்ல சொல்ல டைரக்டர் சார் வந்து சொல்ல சொல்ல அப்படியே நான் அப்படியே இது க்ளோன் பண்ணேன். அவர் சொல்கிறத அப்படியே அந்த ஸ்லாங்கை பேசினோடனே எனக்கு ஈஸியாக வந்துருச்சு அந்த இது. அது வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியல. அவர் பண்ணதுனால ஹெல்ப் பண்ணதுனால பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறது. நான் ஆல்ரெடி கேட்டதான், பீங்க சென்னை பொண்ணு அங்கே போகும்போது அங்கே இருக்கிற கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ், இப்போது ப்ராபப்ளி நம்ம சின்ன வயசுல நீங்க திருவிழாலாம் போயிருக்கீங்களா? இல்லை, படத்துல தான் பார்த்துருக்கேன். படத்துல. ஸோ அந்த மாதிரி இப்போ ஏன்னா இப்போ இந்த கோயில் செட்டப்லாம் இருக்கு அண்ட் என்ன சொல்றது, எல்லாமே உங்களுக்கு நியூவா இருக்கும். பீங்க சென்னை பொண்ணு அங்க போறது வந்து எல்லாமே நியூவா இருக்கும்ல. ஸோ ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுங்க? அங்கே அவங்களோட பாசம் தான் சொல்லுவேன். இங்கே வந்து நம்மளை கண்டுபிடிச்சாலும் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க, நம்மகிட்ட பேசலாமா அப்படின்ட்டு, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணோமா இல்லை இவங்க நம்மள ஏதாவது சீன் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அங்கே அப்படி கிடையாது. அப்படியே போகிற போது இந்த பொண்ணா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போவாங்க. அந்த ஒரு பாசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட இருந்து. வீட்டை எங்க இருந்தாலும் மதுரையும் சரி கோயம்புத்தூர் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு பாசம் இருக்கும். ஆமா, அவங்க கிட்ட இருந்து. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க. அதுதான் அதிகபட்சம் இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப ஆசை. ஆமா, அவங்க அந்த மாதிரி போய் அவங்களாம் சூப்பரா சமைப்பாங்க இல்லையா, அதுவும் நம்மலாம் வரோம்னு சொன்னா கண்டிப்பா இந்த நான்வெஜ் விருந்தா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போகணுன்ற ஒரு ஆசை இருக்கு ரொம்ப. என்னைக்காவது ஏதாவது சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி போய் சாப்பிடணும் அவங்க வீட்டுக்கெல்லாம் அப்படின்ட்டு.
ஸோ இந்த ஒரு ட்ராவலையும் ஆக்சுவலி நாங்கள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் படம் எவ்வளோ தூரம் என்ஜாயபிளாக இருந்ததோ அதை விட டபுள் மடங்கு அந்த பிடிஎஸ் வந்து வேற லெவல் என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் தான் பார்த்தோம். எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் பிடிஎஸ் அப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸ் மறக்க முடியாதது ஃபன் அந்த மாதிரிலாம் என்ன சொல்வீங்க? ஃபன் வந்து இந்த சாப்பிட்ற சீன்ஸ் தான். இந்த சாப்பிட்ற சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, சாப்பிட்ற சீன்ஸ் இருக்கும், நீங்கள் எதுவுமே சாப்பிட்றாதீங்க அப்படின்னு. சரி என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா அப்படியே அடுக்கி வைப்பாங்க, எல்லாமே இருக்கும். பிரியாணி, பரோட்டா, கொத்து பரோட்டா, நூல் பரோட்டான்னு சொல்லி அடுக்கி வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா பேசிக்காக அது வந்து பரோட்டா போடுற ஒரு ஃபேமிலி, ஃபேமிலியாவே எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்றது அது ஒரு ட்ரெடிஷனா இருக்கு. ஸோ அதனால அதை வந்து நம்ம வந்து எல்லாம் அப்படி அள்ளி போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பயங்கர என்ஜாயபிளா இருந்தது. ஏன்னா நல்லா சூடா சாப்பாடு அப்பதான் ரெடி ஆகி நைட்டை நல்லா ஊற்றி அடிச்சு சாப்பிட வைப்பாங்க இலையில. ஏன்னா காலையில சண்டை போட்டப்போ நைட் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரியா இருந்தது. பரோட்டா போடுற விஷயங்கள் தான். ஏன்னா எப்போ டெய்லி பரோட்டா அந்த கல்ல வந்து ஏதாவது ஒரு பரோட்டா போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் போகும்போது எங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஏதாவது என்ன போடுறாங்களோ அது எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது பயங்கரமா வெயிட் போட்டீங்களா? எனக்கு ஏறிச்சு கண்டிப்பா. ஏன்னா பரோட்டா வந்து பயங்கரமா டெய்லி ஒரு போற அங்க வேற மதுரையில்னாலே பரோட்டா, கறி தோசை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அங்க போயிட்டு இதெல்லாம் இப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ஆஃப் ஷூட்டே வந்து நாங்க நைட் ஏதாவது முடிச்சுட்டு ஹோட்டல் போகும்போது போற வழியிலே என்ன கிடைக்குதோ அப்படின்னு எல்லா கறி தோசை எல்லாம் வாங்கிட்டு போறது உண்டு. ஸோ கண்டிப்பா வெயிட் ஆக்சுவலி அதுவே ஒரு தனி இதுதானே. பிகாஸ் லைக் மோர் ஆஃப் லைக் ஷூட்டிங் விட அது ஒரு மாதிரி வெக்கேஷன் மாதிரின்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் நியூ டு யூ. கண்டிப்பா அந்த ஏரியா அந்த கல்ச்சர் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். நிறைய டெம்பிள்ஸ் நிறையா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய கடைகள், நிறைய சாப்பாடெல்லாம் ரொம்ப புதுசாக நான் வென்ச்சர் பண்ணேன். இந்த விஷயத்தில் அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல. எவ்வளோ நாள் ஓவரால் கால் ஷீட் உங்களுக்கு அங்கே? எனக்கு வந்து ஒரு 20 days அந்த மாதிரி பாதியாக இருந்தது. எனக்கு கம்மியான சீக்வன்ஸ் தான், ஸோ அதனால கம்மியாக தான் இருந்ததுன்னா நிறையா இன்னும் நல்லா வெயிட் போட்டு வந்திருப்பேன். ஸோ தலைவன் தலைவி மோர் ஆஃப் லைக் என்னன்னு சொல்லுது, நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அதை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஆர் லைக் என்னன்னு சொல்லுது, த ஃபீல் குட் ஆர் த ரிலேட்டபிள் ஸ்டஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ பீங் இன் என்ன ஃபிலிம்ஸ் லைக் இந்த மாதிரி ரிலேட்டபிளாக நிறைய பேர் பார்த்துட்டு உங்களை வரவேற்கிறது. அஃப்கோர்ஸ் நம்ம மட்ராஸ் மேட்னி பற்றியும் நிறைய பேசியிருக்கோம். நிறைய ரிலேட்டபிள் ஸ்டஃப்ஸாக பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை வந்து ஒரு மாதிரி கேர்ள் நெக்ஸ்ட் டோராக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கான வரவேற்பு ஆஃப்டர் மட்ராஸ் மேட்னி அண்ட் இப்போ தலைவன் தலைவி, ஸோ வந்த கமெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஆக்சுவலாக ரொம்ப நினச்சே பார்க்கல. மெட்ராஸ் மேட்னி ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து இது ஸ்ட்ராங்காக கல்லாக்கிக்கிட்டேன். சரி என்ன இருந்தாலும் நம்ம ஏற்றுப்போம், எப்படி இது ரிசப்ஷனாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. தேட்டரை தாண்டி ஓடிடியில் வந்து நிறைய பேர் வந்து இப்போது அதை பயங்கர ஃபீல் பண்ணி லெட்டராக எழுதுறாங்க. இப்போது அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக அதை ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்குமான்றதே தெரியாது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் அது. அவ்வளோ பேருக்கு நிறைய எமோஷன்ஸ், நிறைய பேர் ஹீல் பண்ணியிருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ராகவர்தினி வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஏன்னா லைக் சண்டை போடுற மாதிரியான கேரக்டர் நெகட்டிவ்னு கிடையாது. எல்லாருமே வந்து பெண்கள் வந்து இந்த லவ்வி டூவியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இப்படி இருக்கும்போது பிடிக்குமான்ற எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நான் அப்படி பார்க்கும்போது இதையும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் எதிர்பார்க்கல நீங்கள் இங்கே இருப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் தெரியாது, இட்ஸ் பிக் ஃபிலிம், நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் சர்ப்ரைஸாக இருந்தது நான் அதில் இருக்கேன் அப்படின்னா. அதில் இந்த மாதிரி ஒரு இறங்கி சண்டை போடுற ஒரு கேரக்டர் புதுசாக இருந்து பார்த்துட்டு எதுலேயுமே நான் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இது கிடைச்ச உடனே வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. இந்த பக்கம் ரோஷினியும் நல்லா தான் இருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லும் போது வீட்டில் என்ன சொன்னாங்க, அண்ட் ஆல்சோ இப்போது டைரக்டர் சார், நித்யா மேனன் அண்ட் விஜேஎஸ் அவங்களாம் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதானு பார்த்துட்டு அவங்க எதான கமெண்ட்ஸ் எதானு சொல்லியிருப்பாங்கல்ல? நித்யா மேனன் மேம் ஆக்சுவலாக டப்பிங்லேயே பார்த்துட்டு வந்து சொன்னாங்க நல்லா இருக்குது, உங்கள் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. விஜய் சேதுபதி சார் வந்து இனிமேல் சொல்லணும்னு நினைக்கிறேன், பார்த்தேன் சொல்லுவார் நம்ம சொல்ல ஐ மேனிஃபெஸ்ட். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நிறைவேறணும். வாழ்த்துக்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் யா யூ ஹவ் கம் அ லாங் வே அப்படின்னு தான் இருக்குது. பிகாஸ் நாங்கள் வந்து உங்களை ஜீரோலேருந்து பார்த்துருக்கோம். பிகாஸ் லைக் ஃப்ரம் பீங் அ மாடல், அதுலேருந்து ஒரு கனவோடு நீங்கள் வந்தீங்க.
இப்போ ஒரு இன்னொரு பெரிய கனவோட ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது ஸோ ஹாப்பி ஃபார் யுவர் growth டு பி ஆனஸ்ட். அண்ட் லெட் மீ ரீவைன் அண்ட் கோ அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் அந்த மாடலிங் பீரியட் அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது நம்மலாம் இவ்வளோ தூரம் வருவோமா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஓகே இருக்கீங்க. ஆனால் அப்போ இருந்து ரோஷினி வந்து இவ்வளோ தூரம் வருவோம் அப்படின்ட்டு என்னைக்காவது நினச்சது உண்டா? இல்லை. வாய்ப்பே இல்லை. அங்க ஆரம்பிச்ச இடத்துல இருப்பேன்னு கூட நான் நினைச்சு பார்க்கல நானு. ஓகே. மாடல் நான் பண்ண போறேன்றதே எனக்கு தெரியாது. அப்படி இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற சும்மா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இது வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ எதுவுமே நான் இந்த ட்ராவல் இந்த ஜேர்னி நான் எதுவுமே நினச்சி பார்த்ததே இல்லை. என்ன இது இவ்வளோ வந்திருக்கிறதுட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலாக. இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, எனக்கு வந்த ப்ராஜெக்ட்ஸும் சரி என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இதுக்கு காரணம் ஒரு வகையில். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். Dr. Srivarmas. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.